செய்தியை பார்க்கிறோம். விசில் ஊதியாகிவிட்டது என்ற ஒரு பதிவை காங்கிரசின் பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தாவேக கட்சிக்கு விஜய் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய இந்த கருத்து குறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? என்ன பதிவிட்டிருக்கிறார்? விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கக்கூடிய நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கடந்த ஆண்டே சின்னம் ஒதுக்க கோரி மனு அளித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு 2026 தேர்தல் விசில் இஸ் ப்ளான் என்றும் ஆல் பார்ட்டிஸ் ஆர் நவ் ரெடி செட் கோ என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த மாதம் பிரவீன் சக்கரவர்த்தி சென்னையில் விஜயை நேரில் சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் விஜய்க்கு ஆதரவாக அவ்வப்போது பேசி வருவதையும் குறிப்பாக தமிழ்நாடு அரசை விமர்சித்தும் திமுகவை விமர்சித்து அவர் சில பதிவுகளையும் போட்டிருந்தார். இந்த நிலையில் இது கட்சிக்குள் சில சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தன. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடந்த காங்கிரஸ் கட்சி உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாகவும் கட்சியுடைய நிலைப்பாடு குறித்து பொது வெளியில பேசக்கூடாதுன்னு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது விஜய்க்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாவேகாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு ஒரு ஆதரவாக ஒரு பதிவை தற்போது அவர் வெளியிட்டிருக்கிறார். நன்றி தமிழரசி, கூடுதல் தகவல்களுக்காக.